வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கஸ்டமைஸ்ட் ஐஸ் பவுல். ஆமாங்க, இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குல்ல. நம்மளோட லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களோட சேனல் பார்த்து எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். கஸ்டமைஸ்ட் ஐஸ் பவுல் ரொம்பவே அழகா வருது. இது நம்ம செஞ்சோம்னாலும் சூப்பர் கியூட்டா இருக்குல்ல இந்த ஐஸ் பவுல். இந்த ஐஸ் பவுல் எதுக்காகும், இது எதுக்காக கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு யோசிக்க வேணாம். இது செய்யும் போதே நம்ம திரும்ப ஒரு குழந்தை பருவத்துக்கு போயிட்ட மாதிரி ஒரு குஷி வருது. இது செய்யும்போது குழந்தைங்களை வச்சுட்டு செய்யுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த கியூட்டான கஸ்டமைஸ்ட் ஐஸ் பவுல் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கஸ்டமைஸ்ட் ஐஸ் பவுல் செய்யறதுக்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல் வேணும், அதுக்குள்ள வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பவுல் வேணும். அப்புறமேட்டு ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸோ ஃப்ரூட்ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்க போடலாம். முடிஞ்ச அளவுக்கு எடிபிளா இருக்கிறது மாதிரி நீங்க போட்டுக்கோங்க, சாப்பிடக்கூடிய பொருளா. ஏன்னா நம்ம இதுல வந்துட்டு ஐஸ்கிரீமோ இல்ல ஃப்ரூட்ஸோ இல்ல ஜூஸோ ஏதாவது நீங்க சர்வ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடிபிளா போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃப்ளவர்ஸ்ன்னு இல்லை, நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம். அதாவது எலுமிச்சம்பழம் இல்ல ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம், அதுவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இல்லை நீங்க இந்த கரம் மசாலா பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி அது கூட கலர்ஃபுல்லா வேற ஏதாவது ஃப்ளவர்ஸ் வச்சு அந்த மாதிரி நீங்க செய்யலாம். இப்போ நம்ம இந்த கஸ்டமைஸ்ட் ஐஸ் பவுல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு ரோஸ் எடுத்திருக்கேன். ரோஜா செடியோட இலைகளும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கம்மியா போடுங்க பூ, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஐஸ் பவுல் வந்து ரொம்ப நேரத்துக்கு தாங்கும். நிறைய பூ போட்டு டம்ப் பண்ணோம்னா சீக்கிரமே மெல்ட் ஆயிடும் ஐஸ். அதனால எனக்கு கம்மியா தான் போட போறேன் பூ. சரி, நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரோஜா இதழ்களை நம்ம அங்கோனி ஒன்றுமா போட்டுக்கலாம். கீழே பேஸ்ல ஒயிட் ரோஸும் வச்சிருக்கேன், அதையும் அங்கோனி ஒன்றா போட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த பவுல் வச்சிடலாம். இதுக்கு அடுத்த சின்ன சைஸ் பவுலை ஓரளவுக்கு மொத்தமாக செஞ்சீங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த ஐஸ் வந்து அப்படியே இருக்கும். இந்த சைட்ஸில் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் அங்கோனி ஒன்றுமா. அடிக்கடியில் நம்ம இந்த லீவ்ஸையும் வச்சிடலாம். லீவ்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்படி வெளிப்புறம் பார்த்த மாதிரி வைங்க, ஏன்னா நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்போதான் அழகா இருக்கும், அந்த லீவ்ஸ் வந்து அழகா தெரியும். நீங்க புதினா இலை, கொத்தமல்லி இலை அது கூட போடலாம். துளசி, நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி மூலிகை பவுல் மாதிரி கூட செய்யலாம். துளசி, கற்பூரவள்ளி தலை அதெல்லாம் வச்சு கூட செய்யலாம், அதுவும் அழகா இருக்கும். மீதி இருக்கிற பெட்டல்ஸும் நம்ம போட்டுடலாம் ஒன்றுமா. நம்ம தண்ணியை மெதுவாக ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா காய்ச்சி ஆறின தண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு ஏதாவது வச்சு சாப்பிட போகிறோம், அதனால பைப் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி அளவு ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வெயிட்டுக்காக நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கலாம். இந்த பவுல் வந்துட்டு கீழே முட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே முட்டிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் ஒருவேளை கீழே ஓட்டையா இருந்துச்சுன்னா இந்த பவுலை எடுத்துட்டு கீழே தண்ணி விட்டு திருப்பி ஒரு 1 hour வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் அது வந்து திருப்பி ஐஸ் ஃபார்ம் ஆகிடும் கீழே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வெயிட்டுக்கு நம்ம கொஞ்சமாக மேலே தண்ணி விட்டு இந்த ரிம் வரைக்கும் இதுல தண்ணியை ஊத்திடலாம். இப்போ இந்த லீஃப் இந்த எல்லாம் நல்லா வந்துட்டு உள்ள வந்துட்டு தண்ணிக்குள்ள ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உள்ள டிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவ்வளவுதான், நம்ம தண்ணியெல்லாம் ஊத்தியாச்சு. இப்போ இதுலயும் வெயிட்டுக்காக நான் தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ அது வந்துட்டு மேல இருக்கு, நீங்க பாருங்க இந்த பவுல் வந்து மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் நம்ம எடுக்கும் போது ஈஸியா எடுக்க முடியும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 10 மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசர்ல செட் பண்ண போறோம். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு கரெக்டா சென்டர்ல இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க. இது வந்துட்டு ஓரத்துக்கு நகர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு பவுல் வந்துட்டு ஒரு சைடு சன்னமாவும் ஒரு சைடு மொத்தமாவும் போயிடும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு டேப் போட்டு நீங்க 4 சைடும் ஒட்டி கூட வைக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரீசர்ல செட் பண்ணிட போறோம். நம்ம செட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நாளைக்கு காலையில எடுத்து பார்க்கலாம். இப்போ ஓவர் நைட் வச்சு நம்மளோட ஐஸ் பவுலை எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற பவுல் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடலாம். அதில் ஒரு 2-3 minutes ஆகும் உங்களுக்கு அது வரத்துக்கு. இப்போ என்ன செய்யலைன்னா ஒரு பெரிய பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்குள்ளே நம்ம இதை வைக்கலாம். பாருங்க வந்துச்சு நம்மளோட உள்ள வச்ச பவுலு. இது ஒரு 2-3 minutes ஆகும். லைட்டா கொஞ்சம் வெதுன்னு தண்ணி வச்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வரும். இங்க பாருங்க நம்மளோட சூப்பரான ஐஸ் பவுல் அழகா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்குல்ல.
இந்த ஐஸ் பவுல்ல நீங்க வந்துட்டு ஃப்ரூட் சர்வ் பண்ணலாம், இல்ல ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணலாம். சூப்பர் கியூட்டான ஐஸ் பவுல் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம், ஆனாலும் எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இதுல வந்துட்டு நீங்க கீழே வந்துட்டு நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டு நீங்க இதை வச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் கூட இது ஷேப் வந்து ஹோல்டு பண்ணும். வின்டர் டைமா இருந்தா ஓரளவுக்கு நிறைய நேரமே வந்துட்டு இது உருகாம மெல்ட் ஆகாம அப்படியே இருக்கும். கண்டிப்பா இதுல ஏதாவது போட்டு நீங்க சர்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது மாதிரி நம்மளோட ஐஸ் பவுல்ல நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணலாம், இல்லை ஜூஸ் கூட நீங்க சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல இந்த ஐஸ் பவுல்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.